ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ பிக் பாஸுக்கான அன்சீன் ப்ரொமோனா ஜியோ ஹாட்ஸ்டாரில் விட்டுருக்காங்க. ஸோ விஜய் டெலிவிஷனில் ப்ரொமோ விடலை. ஸோ இதில் என்ன நடந்துக்குன்னா பயங்கரமான ஒரு விபரீதம் அப்படி தாங்க பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம கமருதீனுக்கும் மற்றும் துஷாருக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஸோ முந்தா நேரத்துலேருந்து ஒரு சண்டைகள் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குமே கம்யூனிகேஷன் செட் ஆகலை அப்படின்னு தெரியல. ஸோ 2 பேருமே அடிச்சுக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஸோ எதனால நடந்துச்சுன்ற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மக்களே. ஸோ என்ன நடந்துச்சு, நம்ம கமருதீன் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் பேசுகிறாங்க போல இருக்கு. பேசும்போது ப்ராட்அப் பண்ணுற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஓகேங்களா, ப்ராட்அப் பண்ணுற வார்த்தை யூஸ் பண்ணதில் பக்கத்தில் நம்ம கனி இருக்காருங்களா, கனி அவனா சொன்னால் கமருதீன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. கமருதீன் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் தமிழில் பேசினா தானே நான் பேசுகிறதான் தப்புன்னு சொல்கிறீங்க, நான் இங்கிலீஷில் பேச உங்களுக்கு புரியுமா அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை எடுத்துக்கிறதுல ப்ராட்அப்னா நீங்கள் வளர்ந்த விதம், பிறந்த இடம், இந்த மாதிரி உன்னோட நடவடிக்கைகள், உன்னை வேறு மாதிரி வளர்த்துருக்காங்க மாதிரி அந்த எல்லாத்தையும் குறிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை அது. ஸோ அது சொன்ன உடனே நம்ம துஷாருக்கு பயங்கர கோவந்துச்சு. நீ எப்படி ப்ராட்அப்லாம் சொல்ல, நீ எப்படி சொல்லலாம், நீ யார் அதை பற்றி தான் சொல்கிற, கரெக்டு தானே? ஒருத்தரை பற்றி பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, அவர் வளர்ந்த விதம் அது இதெல்லாம் அவரை பற்றி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நீ பேசக்கூடாது. ஓகேங்களா, அவரோட கேம் பற்றி பேசலாம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்ததை பற்றி பேசலாம், அவர் ஆரோரோட சுத்தத்தை பற்றி பேசலாம், அவர் கேம் விளையாடாமல் இருக்கலாம், இதை பற்றி சில பாயிண்ட்ஸ் எடுத்து பேசலாம். தவிர அவரோட வளர்ந்த விதம் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசவே கூடாதுன்றது வேலிடான ஒரு பாயிண்ட். பட் கமருதீன் எத்தனை வாட்டி சொன்னாலுமே என்ன பண்ணாலுமே அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. அவர் ஏதாவது ஒரு வார்த்தைகள் விட்டுட்டு அவர் இருக்கிற பேரை ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னும் ரொம்ப நாள் இருந்தால் டேமேஜ் ஆக தான் செய்யும். அது பேச துஷார் அது மாதிரி கேட்ட உடனே எல்லாருமே சபரி இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணிட்டு சண்டை போடாத பண்ணுறாங்க. அப்படியே ஒரு கமருதீன் நின்றுட்டு என்னவா விடவன என்ன முறுக்கிட்டு வரான் விடவன அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. முறுக்கிட்டு வரானா என்ன தெரியுமா, இப்போ அவன் மேலே கை வச்சா உனக்கு தான் அசிங்கம். நீங்கள் அடிச்சுக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா, ஆல்ரெடி சேதனை தான் சொன்னார், நீங்கள் சண்டை போடுறீங்க, 2 பேர் தள்ளுமுள்ள ஆயிடுச்சுல, சண்டை போடுறீங்க, நீங்கள் நினச்சிற அளவுக்கு பெரிய விபரீதம்லாம் எதுவும் நடக்காது, அதுக்கான ஆட்கள் வெளியில் இருக்காங்க, டக்குன்னு தடுத்துருவாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனாலுமே கமருதீன் அவர் கூட என்ன எதனால சண்டை போடுறாரு தெரியல. ஓகே, நம்ம டீட்டெயிலாக பார்த்தா எனக்கு தெரியும். ஸோ அதை பற்றி என்ன பேசுனாங்க, என்ன நினச்சி நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரியும். என்ன முறுக்கிட்டு இருக்க மேலே கேட்கும்போது சபரி ஒரு நிமிஷம்ன்ற சபரிக்கு தெரிஞ்ச விஷயமே ஒரு 2 நிமிஷம் எல்லாருமே நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் பேசுவார். ஓகேங்களா, 2 நிமிஷம் ரிலாக்ஸாக இருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலான்ற கான்செப்ட் தான் சபரி இது. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது துஷார் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படியே போயாலாம் சொல்லிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா, கமருதீனுக்கான கொடுத்த ரெஸ்பெக்ட்டு ஃபஸ்ட்டு அண்ணான்னு கூப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறி இப்போ வாயா போயாரெலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு வாடா போடனால வரும். இந்த மாதிரி நம்ம கமருதீன் தான் அவரோட நேமே ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் தடுக்கும்போது திடீரில் விஜேஎஸ்பின்னு பார்த்துனுக்கார். இப்படி பார்த்துட்டு சபரி நோட்டீஸ் பண்ணி அவர் வந்துட்டாருன்னா அப்படியே விக்ரமங்களாம் அப்படியே உட்கார வச்சு அப்படியே சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறார், அவங்களுக்கு வெளியில் பார்த்துக்கிறன்ற மாதிரி விருப்பமாக இருந்தால் நம்ம என்ன பண்ண மக்களே, ஸோ பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நேற்று தான் நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குது, நாங்கள் நினச்சேன்னா உங்களை தப்புன்னு ரெட் கார்டு கொடுத்து வைக்கிறோம்லாம் சொல்கிறீங்க. அட்லீஸ்ட் இதுக்கு சர்ன்னு போட்டு ஒரு எல்லோ கார்டாக எடுத்து கொடுக்கணும்ல. ரெட் கார்டு கொடுக்க விருப்பம் இல்லாதப்போ அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு 2 பேரும் வார்னிங் கொடுங்க. 2 பேருமே அடிக்கடி சண்டை போடுறீங்க, 2 பேருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், 2 பேருமே ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், இல்லை 2 பேருமே யார் வெளில வர விருப்பம் கேட்டுருக்கலாம் ஓப்பனாக. ஸோ கமருதீன்லாம் நேற்று ஜெயிலில் உட்காந்து நான் வெளில போகிறது விருப்பமாக இருக்கேன், நான் போய்ட்டு என் லைஃபை பார்த்துன்னு பேசியிருந்தார்ல. ஸோ அவருக்கு ஓகேனா வெளில வரது விருப்பம் தான் கேட்டுட்டு போயிடலாம்ல. அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். விஜேஎஸ் பவர் இருக்குது பூச்சாண்டி தான் காட்டுறாரு மாதிரி தான் அவர் ப்ரொஜெக்ட் ஆகிறார். பட் அவர் ரியாலிட்டிக்காக இறங்கணும். அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அதை அவர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ எல்லை மீறி போகும்போது தடுக்கிறது ஒரு ஆள் இருக்கணும்ல. அது விஜேஎஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் எபிசோடை பார்த்து பேசலாம் மக்களே. உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ண. மறுத்த நன்றி, வணக்கம்.